ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில தான் வந்து பாருங்கள் இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரி, எஸ்ஆர்எஃப், ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. பெண்களுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 31,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வரும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 13th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து பாருங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து 13th ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரி, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் எம்டெக் இல்லைனா பிஹெச்டியில் வந்து ஃபுட் டெக்னாலஜியோ இல்லைனா ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் போஸ்ட் ஏர்வேஸ் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஸோ அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்துங்க ஃபுட் ரிலேட்டடாக டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பற்றில இது எல்லாருமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ரூ. 31,000 சேலரி வந்து வரும். அது இல்லாமல் ஹெச்ஆர்இ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பிடெக்கில் வந்து நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 25,000 ப்ளஸ் ஹெச்ஆர்இ வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிடெக், எம்டெக் இல்லைனா பிஹெச்டியில் வந்து பாருங்கள் ஃபுட் டெக்னாலஜியோ, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் இன்ஜினியரிங் எல்லாம் போஸ்ட் ஏர்வேஸ் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி அசூரன்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ல வந்து இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் பிடெக்கில் வந்து ஃபுட் டெக்னாலஜியோ, ஃபுட் இன்ஜினியரிங்கோ இல்லைனா ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கோ இல்லைனா வந்து பாருங்கள் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அப்படி இல்லைனா எம்எஸ்சியில் நீங்கள் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 20,000 ப்ளஸ் ஹெச்ஆர்இ வந்து உங்களுக்கு வந்து வரும். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்கள் இன்னொரு கேட்டகரிக்கு பிடெக்கில் வந்து ஃபுட் டெக்னாலஜி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பிடெக்கில் வந்து நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் இன்ஜினியரிங், ஃபுட் ப்ராசஸ் டெக்னாலஜி இல்லைனா ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மென்னாக இருந்தால் 35 இயர்ஸ்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். விமனாக இருந்தால் 40 இயர்ஸ்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி, ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ரூ. 500 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் வீக்லி வந்து உங்களுக்கு 6 டேஸ் தான் வந்து ஒர்க் இருக்கும். அதேமாதிரி செகண்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செகண்ட் சாட்டர்டே வந்து உங்களுக்கு லீவாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து 7th and 8th சீரியல் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதோட பார்த்தோன்னா உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகிற அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதோட உங்களோட சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து இதெல்லாம் இணைக்கணும். அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியை இணைச்சு அதோட உங்களோட ரெசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கான ரெசிப்ட் எஸ்பிஐ கலெக்டில் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ரெசிப்ட்டையுமே வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இது எல்லாமே ஒரே ஃபைலாக பிடிஎஃப் ஃபைலாக சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்தின் 3 டேஸ்க்குள்ளார நீங்கள் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் முன்னாடி வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியாக எல்லாமே இணைச்சு ஸோ இந்த மெயிலுக்கும் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க. 2 மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கு அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலிமா தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். டேட்டு, டைமு அதெல்லாம் வந்து எப்போன்னு சொல்லி இமெயில் மூலிமா உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து என்னைக்குங்கிற டேட் வந்து கொடுத்துட்டாங்க. 19th ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து இங்கே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 13th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.